எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ மகா கணபதியை போற்றி போற்றி, என்னுடைய தாய் தந்தையரை போற்றி போற்றி, குருமார்களை போற்றி போற்றி, ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது சனிப்பெயர்ச்சி பலனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மீனராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலனானது எந்ததொரு பலனை வழங்கி இருக்கிறது என்பதை பார்ப்போம். மீனராசி நண்பர்களே, உங்களுடைய ராசியிலிருந்து சனி பகவான் 2ஆம் இடத்திலே அமர்ந்து விரயச்சனியாக உங்களுக்கு பலன்களை கொடுக்க இருக்கின்றார். இந்த வகையிலே இந்த சனிப்பெயர்ச்சியிலே அதிகப்படியான அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஓய்வுகளே இருக்காது. உங்களுக்கு அந்த அளவிற்கு வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சரியான தூக்கம் இல்லாத காலகட்டமாக அமையும். சரியான நேரத்திற்கு தூங்குங்கள், அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல் அதிக தூர பயணங்களை அதிகமாக மேற்கொள்ளாதீர்கள். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். யாரிடமும் கோபமாக பேசுவதை கொஞ்சம் சற்று குறைத்து கொள்ளுங்கள். வாக்குவாதத்திலே ஈடுபடாதீர்கள், அது உங்களுக்கு நல்லதாக அமையாது. அதேபோல் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சற்று கவனமாக இருங்கள். பணம் வாங்குவது, பணம் கொடுப்பது, இந்த விஷயத்திலே சற்று கவனமாக இருங்கள். அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்துவிடும். அதேபோல் அதிக நாட்களாக நோயிலே அவதிப்பட்டிருக்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் உங்களுக்கு நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அரசாங்கத்தின் மூலமாக கடன் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டம். அதே திருமணம் ஆகாத மீனராசி நண்பர்களுக்கு திருமண தடையை போக்கி திருமணங்களை நடத்தி கொடுப்பார். நீண்ட நாட்களாக விற்காத நிலங்கள் உங்களுக்கு விற்றுவிடும். அதேபோல் குடும்ப விஷயத்தில் காரிய தடைகளை ஏற்படுத்துவீர்கள். குடும்ப விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் கூட வாகன வசதிகள் உங்களுக்கு ஏற்படும். சிறு சிறு வாகனங்களை வாங்குவீர்கள். மனக்கவலைகளை தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். கையிலே பணம் தங்காது. இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் தைரியமாகவும் சாமர்த்தியமாகவும் நடத்தி முடிப்பீர்கள். கவலைப்பட வேண்டாம். எதிரிகளை சம்பாதித்து கொள்ள வேண்டாம். எல்லோரிடமும் அன்பாக பேசுங்கள். அதேபோல் கடன் தீருவதற்கு முயற்சியில் செய்வீர்கள். சிறுகாக வாங்கிய கடனை அடைக்க முயற்சிப்பீர்கள். அதே சமயம் கூட்டாளிகள் மூலம் நஷ்டம் ஏற்படும். கூட்டு தொழில்களை கவனமாக கையாளுங்கள். கூட்டு தொழிலை நிறுத்திவிடுவது ரொம்ப நல்லதாக அமையும். வேலையாட்கள் நல்ல முறையிலே கவனித்து கொள்ளுங்கள். வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு மனக்கசப்புகளை ஏற்படக்கூடிய காலகட்டம். வேலையாட்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும். உடன் பிறந்தோருக்கு உதவி செய்யுங்கள். உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்களுடைய உடன் பிறப்பு உங்களுக்கு ஒரு உதவிகரமாக அமைவார். வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்த வீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வீட்டை மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதேபோல் சூதாட்டங்களில் ஈடுபடுவருடைய நண்பர்கள் சூதாட்டங்களை விட்டுவிடுங்கள். அது உங்களுக்கு மேன்மேலும் கடன் சுமையை கொடுத்துவிடும். அதேபோல் உங்களுக்கு மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு தாய்மாமன் உறவுகளில் நல்ல ஒரு மேன்மையை தரும். தாய்மாமன் உறவுகள் வலுப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீனராசி நண்பர்களுக்கு அமையும். எப்பொழுதுமே உங்களையும் வீட்டையும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். அல்லது இல்லை என்றால் விஷ சந்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். தந்தை வழியிலே நல்ல உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி மூலமாக ஒரு பண வரவு கிடைக்கும். அதேபோல் தந்தைக்கு தொழிலிலே ஒரு உயர்வு கிடைக்கும். தந்தையின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானங்களும் கிடைக்கும். அதேபோல் மீனராசி நண்பர்கள் இந்த காலகட்டங்களிலே கண் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் ஒரு நல்ல ஒரு பலன்களாக அமையும். பரம்பரை வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பரம்பரை வியாதிகளில் ஆட்கொள்ளாதீர்கள். உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள், அதுவே நல்லது. இந்த மீனராசி நண்பர்கள் ஆன்மீக பயணம் செய்வீர்கள். ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு ஒரு மனது சாந்தமடையும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். தர்ம சிந்தனை ஏற்படக்கூடிய காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் படிப்பிலே சற்று கவனத்தை செலுத்துங்கள். படிப்பிலே மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்லது ஒரு காலமாக அமையும்.
அதேபோல் மீனராசி நண்பர்கள் கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடுங்கள். கோவில் திருப்பணிகளில் ஈடுபடும்போது உங்களுடைய கர்ம வினைகள் குறையக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அதேபோல் கடன் நோய் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த மீனராசி நண்பர்களுக்கு அந்த கடன் நோய் அப்படின்றது சற்று சிறுகாக உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக அமையும். தொலைதூர பயணங்களில் சற்று கவனமாக மேற்கொள்ளுங்கள். அதேபோல் மீனராசி நண்பர்கள் வெளிநாடு போகக்கூடிய எண்ணம் இருப்பவர்களுக்கு வெளிநாடு போவதற்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். வெளிநாட்டு பயணம் சரி நல்லதாகவே அமையும். இந்த மீனராசி நண்பர்கள் இந்த விரயச்சனியிலே சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு அதிகப்படியான அலைச்சல்களையும் உளைச்சல்களையும் கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் சமாளித்து நல்லபடியாக குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு திறமையை கொடுப்பார். விரயச்சனி என்று யாரும் பயப்பட வேண்டாம். அது உங்களை அதாவது சமூகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கும் உங்களை கணிப்பதற்கும் இது ஒரு சிறந்த நல்லது ஒரு வாய்ப்பாக கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் உங்களை ஒரு முழு மனிதனாக இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய இந்த சனி பயிற்சியாகவே அமையும். அதேபோல் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை அதிகமாக வழிபடுங்கள். நீங்கள் வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வம் எதுவென்று உங்களுக்கு தெரியும். அந்த இஷ்ட தெய்வத்தை அடிக்கடி வழிபடுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனமார்ந்த அதாவது நல்ல ஆத்மார்த்தமாக அமர்ந்து வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வம் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். வீட்டிலே கணபதி ஹோமம் வளர்த்துங்கள். கணபதி ஹோமங்களை வீட்டிலே செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியிலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் இந்த மீனராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்திலே தான தர்மங்களை செய்யுங்கள். சித்தருடைய ஜீவசமாதி சென்று சித்தர் வழிபாடு செய்யுங்கள். அனைத்தும் உங்களுக்கு இந்த விரயச்சனியாகப்பட்டவர் அனைத்தும் நல்லதாகவே கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவார் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.